இன்னைக்கு இது என்னன்னா மே 28 தான் ஆக்சுவலாக வந்து அந்த வேர்ல்டு மென்ஸ்ட்ரல் டே நம்ம அனுசரிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த 28/5ங்கிறது காமன் கான்செப்ட் என்னென்னா, யூஸ்வலாக அந்த மென்ஸ்ட்ரல் பீரியட் வந்து யூஸ்வலி இட்ஸ் 28 days அண்ட் மோஸ்ட் ஆஃப் த உமன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் 3 to 5 days. இதுக்காக தான் அந்த ஒரு லாஜிக் புரியுறதுக்காக இந்த மாதிரி மே 28 பிளான் பண்ணி ஒரு 10 years போயிட்டுருக்கு. ஸோ இந்த முறை என்ன பிளான் பண்ணிருக்குன்னா, இந்த டீம் WHO தீமே என்னென்னா, ஹவு திஸ் பீரியட் கேன் பி ஃப்ரெண்ட்லி டு எவ்ரி ஒன். ஸோ அதனால தான் இந்த தீம் என்ன பிளான் பண்ணுறோன்னா, அந்த ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு எல்லாருக்கும் வரணும், ப்ளஸ் இது உள்ள ஒரு சில மித்தை வந்து நம்ம குறைக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணோங்கிறதெல்லாம் எடுத்துடணும். ஸோ அடுத்தது வந்து இதில் என்ன காம்ப்ளிகேஷன் வருது எல்லாம் தெரியணும். சரி, வழக்கமாகவே என்ன ஆகுன்னா, பர்டிகுலராக யங் கேர்ள்ஸ் அவங்க இந்த பீரியட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது யூஸ்வலாக உள்ள நம்ம டெக்னிக்கலாக சொல்லுவோம் PFMS, டிஸ்மெனோரியா, மெனோரியான்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த வலி இருக்கலாம், ஒரு மூடு ஸ்விங் இருக்கலாம், ஒரு இரிட்டபிலிட்டி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு உண்டான ஒரு சப்போர்ட் கொடுக்கணும். சொல்லப்போனால் நான் என்னோட எதிர்பார்ப்புகள் என்னென்னா, ஒவ்வொரு ஃபாதரும் அவங்களோட ஒய்ஃபு பார்ட்னருக்கு எப்படி எடுத்துக்கிறோமோ அதே கேர் அவங்க டாட்டர்கிட்ட இந்த விஷயம் பேசணும் நம்ம. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பாய் ஃப்ரெண்டோ ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் அட்லீஸ்ட் அந்த பீரியடில் அவுட் டு கம்ஃபர்ட் தம், அவுட் டு ஹேண்டில் தம்ன்றதை ஓப்பனாக பேச வைக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாரும் பேசணும். அதுதான் இன்னைக்கு நானும் JDMCHும் டிசைட் பண்ண தீமே என்னென்னா, மென்ஸ்ட்ருவேஷனை பற்றி வெறும் உமன் மட்டும் பேசாமல் த மெசேஜ் த்ரூ மென் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நாங்கள் டேக்லைனாக எடுத்துருக்கோம். அதாவது மென் ஆல்சோ ஷுட் டாக்கிங் அபவுட் இட். இது உமனோட பிரச்சனை மட்டும் கிடையாது. இது ஏன்னா ஒரு சின்னமாக நீங்கள் சரியான முறையில் இதை ஹேண்டில் பண்ணலன்னா, நமக்கு வழக்கமாக வர ஒரு சின்ன ரேஷஸ் வரலாம், இல்லை டிஸ்சார்ஜ் ஆகலாம், இல்லை ஒரு பேட் ஸ்மெல் வரலாம். இதையெல்லாம் தாண்டி PIDன்னு டெக்னிக்கலாக சொல்லுவோம், பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீஸ் வந்தால் இன்ஃபெர்டிலிட்டி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது ஒரு சின்ன இன்டர்வென்ஷன், இது சரியாக பண்ணலன்னா இட்ல உள்ள பெரிய காம்ப்ளிகேஷன். இன்ஃபெர்டிலிட்டி இஸ் ஏ பிக் ப்ராப்ளம் நவ். ஸோ இது வர வாய்ப்பு இருக்குது. நம்மளோட ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பண்ணால் வி ஹேவ் அ ஹியூஜ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் திஸ். அடோலசன்ஸுக்கு மட்டும் ஆல்மோஸ்ட் 113 crore we are spending for the napkins. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 43 லட்சம் அடோலசன்ஸு 10லேருந்து 19 வயசு உங்களுக்கு ஸ்கூல்லையே குறைஞ்சபட்சம் ஒரு 18 பேக் வருஷத்துக்கு தரோம். அது இல்லாமல் நம்மளோட உமன் அட்மிஷனில் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒரு ஆல்மோஸ்ட் 73 lakhs கொடுக்குறோம். ஒரு சோஷியல் காசுன்னு பார்த்தோம்னா, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்க போஸ்ட் நேட்டல் மதர்ஸ், ஸோ இந்த மதர்ஸ் ஒரு 5 லட்சம் இருக்குது. ஸோ இவங்களுக்கும் கொடுக்குறோம். ப்ரிசனில் உள்ளவங்களுக்கு, மென்டலி டிஸ்டர்ப்டு இமேட்ஸுக்கு, இவங்க எல்லாருக்கும் கொடுக்குறோம். ஸோ இந்த அளவுக்கு செலவு பண்ணும்போது நம்ம இதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ இதுதான் டெக்னிக்கலாக சொல்லணும்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து அவேர்னஸ் வரணும், அக்சசிபிலிட்டி கொடுக்கணும், அதுக்கப்புறம் அதனோட யூஸை பற்றி சொல்லித்தரணும், அதுக்கப்புறம் டிஸ்போசலை பற்றியும் இப்போ பேச ஆரம்பிக்கணும். சரிங்களா? இப்போ அவேர்னஸ் நமக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. NFH ஸ்டடி பிரகாரம் ஆல்மோஸ்ட் 95% அவேர்னஸ் வந்துச்சு. யூசேஜும் நம்ம ஆல்மோஸ்ட் 120 crore இல்லாமல் பப்ளிக் ப்ரைவேட்டாகவும் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அடுத்த லெவல் என்னென்னா, உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷினில் எப்படி காசு எடுக்கிறோமோ அந்த லெவல் இது கொண்டு வரணும். ஸோ அப்போ தான் வந்து அந்த ஃப்ரீ அக்சஸ் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வில் ஹேப்பன். ஸோ இது பண்ண வைக்கணும். ஸோ யூசர்ஸ் வெவ்வேறு மேஷருக்கு இந்த நாப்கின் இல்லாமல் இன்னொரு இந்த மென்ஸ்ட்ரல் கப் அப்படிங்கிறத இதை ப்ரொமோட் பண்ணுறோம். இது என்னென்னா, இட்ஸ் எ ரீயூசபிள் 5 to 10 years நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எக்கனாமிக்கல். சரி, நம்மளோட சொசைட்டியே வந்து எப்பவுமே காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கிற பார்க்குற சொசைட்டி, இதை யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது என்னென்னா, இது ஃப்ரீ அவைலபிள் இருந்தாலும் இதுலேயும் ஒரு என்விரான்மெண்டல் டேமேஜ் இருக்குது அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் வர ஆரம்பிக்குது. ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணணும், ஹவ் வி கேன் கோ ஃபார் அ ரீயூஸ். ஸோ ரீயூஸுக்கும் இப்போ நிறைய பொட்டென்ஷியலான திங்ஸ் வர ஆரம்பிக்குது. பட் இதெல்லாம் பேசுறதோட எய்மே என்னென்னா, நம்மளோட ஒவ்வொரு குழந்தைகளும், எவ்ரி கேர்ள் ஆர் எவ்ரி உமன் ஷுட் மேனேஜ் திஸ் பீரியட் ஒரு கான்ஃபிடென்ஸாக ஹேண்டில் பண்ணணும், ஒரு டிக்னிஃபைடாக ஹேண்டில் பண்ணணும். இதுதான் நம்மளோட அல்டிமேட் எய்ம். தேங்க்ஸ் யூ வெரி மச் ஃபார் ஆல் ஆஃப் யூ. தேங்க்ஸ் நிர்மல். தேங்க்யூ.